சார் வணக்கம். வணக்கம். தாவேகாவுக்குள் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் மோதல் வெடித்துள்ளதா கடந்த 2 நாட்களா பேசுபொருளா மாறி இருந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா பனையூர் தாவேகா அலுவலக வாசல்ல பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட செயலாளருக்கு எதிராக பெரிய அளவுல போராட்டம் நடைபெற்று இருக்குது. இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர் யாருமே ஆதவ அர்ஜுனா போன் எடுக்க மாட்டாங்க, இது எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு புஷி ஆனந்த் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க வேலையில ஈரோட்ல செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுலயுமே ஆதவ அர்ஜுனா கலந்து கொள்ளல. என்ன சார் நடக்குது தாவேகாக்குள்ள? அதாவது நீங்க இந்த கட்சியை நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இது யாருடைய கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போதெல்லாம் என்னுடைய பதில் எப்பொழுதுமே இது விஜயோட கட்சி நிச்சயமா கிடையாது. இந்த கட்சி என்பது எப்பொழுதுமே புஷி ஆனந்தோடைய கட்சி, ஜான் ஆரோக்கியசாமி கட்சி. ஜான் ஆரோக்கியசாமி இந்த கட்சியோட மூளையாக செயல்படுவார். புஷி ஆனந்த் செயல் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் ரோல் எல்லாமே புஷி ஆனந்த் செய்கிறார் அப்படிங்கிறதா நம்ம எல்லாருமே சொன்னது. ஆனா அதை இன்னைக்கு வரைக்கும் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு ஜான் ஆரோக்கியசாமி அளவுக்கு ஆக்சஸ் இருக்கா? நிச்சயமாக கிடையாது. இன்னைக்கும் அவருக்கு அந்த ஆக்சஸ் கிடையாது. மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி, யாரை சந்திக்கணும்னாலும் சரி, ஜான் நீங்க பாத்துக்கீங்க, அன்னை புஷியார் நீங்க பாத்துக்கீங்க. இதை தாண்டி விஜய் அவர்கள் இன்றுமே சொல்றேன், இன்னைக்கும் சொல்லி ஒரு கூட்டத்துக்கு போகணுமா வேண்டாமா, ஜானை கேளுங்கப்பா, புஷி ஆனந்த் கேளுங்கப்பா. இன்னைக்கும் விஜய் இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்க. அன்பார்ச்சுனேட்லி ஏன்னா இன்னும் 3 மாசம் கூட தேர்தல் இருக்கு. எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு எவ்வளவு தீவிரமாக நீங்க இப்ப சொல்றேன், இன்னைக்கு நிலைமைக்கு திமுக ஒரு அபரிதமான வெற்றியை பெறுவார்கள். ஆனாலும் அவங்க கடுமையாக வேலை செய்யணும்னு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ்க்காக எவ்வளவு வேலை செய்யறாங்கிற பார்க்கின்றோம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வேட்பாளராக வரக்கூடிய நபர்கள் எவ்வளவு கடுமையாக வேலை செய்கிறாங்கிறது பம்பரமா சுற்றி சுரண்டு இருக்காங்க. தாங்கள் வெற்றிகள் கன்ஃபார்ம் தெரிஞ்சு அந்த கட்சி வேலை செய்யுது. அதிமுக எப்படியாவது இந்த கட்சியை நம்ம இந்த வாட்டி நம்ம ஆட்சிக்கு வந்து விட முடியாதா அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு பம்பரமா சுற்றி சுரண்டு இருக்கான்னு பார்க்கின்றோம். அந்த கட்சி நிர்வாகிகள் எவ்வளவு வேலை செய்யறாங்கன்னு பார்க்கின்றோம். இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் வேலை செய்யறாரு, அண்ணாமலை வேலை செய்யறாரு, அவங்க போய் டெல்லிக்கு போறாங்க, புதிய யுக்திகளை ஃபார்ம் பண்றாங்க. அன்புமணி ராமதாஸுக்கும் பிரச்சனை இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த களத்தில் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணும். கள செயல்பாடு என்பது முக்கியம். சாதிவாரி கணக்கு எடுப்புக்கு நீ தனியா கூட்டம் போட்டுக்கு, நான் தனியா ஆர்ப்பாட்டம் பண்றேன். ஆனா 2 பேரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோங்கிறது அந்த ஃபேக்டர், அது முக்கியம். நாம் தமிழர் சீமான் சொல்ல வேண்டாம், வரிசையா பரப்புரை கூட்டங்களை ஈடுபட்டே இருக்காருன்னு தொடர்ச்சியாக செயல்பட்டே கொண்டிருக்காங்க. நான் சொல்வது எல்லாமே அந்த கட்சியின் தலைவர்கள். செயல்படாத ஒரே தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது விஜய் அவர்கள் தான். பொதுக்குழு கூட்டம் நடக்குதுங்க, பொதுக்குழு கூட்டத்திற்கு வராத ஒரு தலைவர் இந்த ஜென்மத்துல பார்த்ததே கிடையாதுங்க. உங்களோட மாவட்ட நிர்வாகிகள் நிற்கிறாங்க, மாவட்ட நிர்வாகிகள் நிக்கிறாங்க, எல்லாரும் ஸ்டேஜ் பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகேப்பா, விஜய் மேல நின்று பேசிட்டு இருக்காரு பழக்கம் பார்த்தா விஜய் அந்த கூட்டத்துக்கே வரல. என்னதான் செய்யறாரு விஜய்? எனக்கு உண்மையிலே புரியல. விஜய் எங்கதான் இருக்காரு? விஜய் என்னதான் செய்யறாரு? எப்படி ஒரு மனிதனால தன்னோட வீட்டுக்குள்ள இப்படி அடைஞ்சு கிடக்க முடியுது? கடுமையா ஏதாவது படிச்சுட்டு இருக்காரு, கடுமையா விவாதிச்சுட்டு இருக்காரு, கடுமையா எழுதிட்டு இருக்காரு. ஏதாவது சொன்னா கூட பரவாயில்லைங்க, விஜய் வேற ஒரு லெவல்ல இருக்காருன்னு சொல்லலாம். எதுவுமே செய்யாமல் எப்படி ஒரு அரசியல் தலைவரால் இப்படி இயங்க முடிகிறதுங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கின்றது. நீங்க கேட்டால அதனால இன்னைக்கும் இந்த புஷி ஆனந்தும் இவர் ஆதவ அர்ஜுனா போன்றவர்களோ இல்ல முக்கிய இந்த செங்கோட்டையன் போன்றவர்களோ உள்ளே வந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் விஜய் வெளிப்படையாகவும் மறைமுகமும் சொல்கின்ற செய்தி என்பது, நீங்கள் புஷி ஆனந்த் அவர்களை கேட்டுத்தான் நீங்கள் செயல்பட வேண்டும். அவரோட ஆலோசனைப்படி, என்னோட ஆலோசனை கூட சும்மா பேருக்கு நான் என்னோட ஆலோசனை படிக்கன்னு சொன்னா அது சிக்கலாயிடுங்கிறதுக்காக என்னோட பேரும் போட்டுக்கிறேன். புஷி ஆனந்த் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நீங்க செயல்படுங்க. நீங்க அவங்களுக்கு சபார்டினேட்டா நீங்க செயல்படுங்க அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயுமே ஆதவ அர்ஜுனா ஆக்சஸ் கிடையாது. செங்கோட்டையன் வராரா? செங்கோட்டையனுக்கு விஜய் சொல்கின்ற செய்தி என்பது என்ன? நீங்க என்னுடைய ஆலோசனைப்படியும் புஷி ஆனந்தர் ஆலோசனைப்படியும் செயல்பட வேண்டும். அவருடைய பேரெல்லாம் இங்க முக்கியம் இல்ல. அது சும்மா சரி விஜயும் கட்சியில இருக்காருங்கிறக்க அவர் பேரை போட்டுக்கிறாங்க. புஷி ஆனந்த் அண்ணன் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் நீங்க செயல்படணும். ஆதவ அர்ஜுனாவுக்கு அதுதான், யாரு புதிதாக வந்தாலும் புஷி ஆனந்துடைய செயல்படிதான் நீங்கள் நடக்க வேண்டும். அவரோட கண்ணசைவுதான் நீங்கள் இருக்கணுங்கிறத சொல்லப்படாத விதியாக இருக்கிறது. ஆதவ அர்ஜுனா கிட்டத்தட்ட இப்ப 9 மாசம் ஆயிடுச்சு. ஜனவரியில வந்தாரு, கிட்டத்தட்ட 10 மாசம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஆதவ அர்ஜுனா ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடிகிறவா கேட்டீங்கன்னா இப்பதான் ரொம்ப லேட்டஸ்டா அவரால் அட்லீஸ்ட் செங்கோட்டையன் போன்றவர்களையோ நாஜு சம்பத் போன்றவர்களையோ இந்த கட்சிக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியுது. அவரும் போராடி பார்த்துட்டாரு. அவரும் பல வீடியோஸ் காமிச்சாரு. பாருங்க எவ்வளவு பேர் சொல்றாங்க, ஜான நம்பி புஷி ஆனந்த் நம்பி நீங்க நாசமா போறீங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. இப்ப திருந்துன்னு சொல்லிய பிறகு எல்லாருமே என்னடா இப்படி சொல்றாங்க. விஜய் இப்பதான் கொஞ்சம் புத்தி சரி ஓகே வேற யாராவது புதுசா விடணுமா நீங்க விட்டுக்கங்க, ஆனாலும் நீங்க அதுக்காக புஷி ஆனந்துக்கோ இல்ல ஜானுக்கோ எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா விஜய் இருக்காரு. அவங்களோட ஆலோசனைப்படிதான் அவங்க நடக்கணும். அதற்கு நீங்க ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த கட்சி இன்னும் சொல்லப்பட அந்த கட்சிக்காரங்க கூட யாரும் பேசிருக்க மாட்டாங்க, அந்த கட்சியில உள்ளவங்க கூட பேசிருக்க மாட்டாங்க. ஆதவ அர்ஜுனாவுக்காக நான் சொல்ல, ஆதவ அர்ஜுனா தனியா சொன்னா நான் ஏதோ அவருக்காக பேச போறேன். ஆச்சரியக்குரிய ஆதவ அர்ஜுனாக்காக பேசிய ஒரே ஒரு நபர் நான் மட்டும்தான். அவருடைய போஸ்டர் எல்லா தாவேக போஸ்டர்ஸ்லயும் ஏன் எப்பொழுதுமே ஆதவ அர்ஜுனாவுடைய ஒரு போட்டோ ஸ்டாம்ப் சைஸ்ல கூட வந்தது இல்லை அப்படிங்கிற கேள்வி நான் முன்னெடுப்பிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆதவ அர்ஜுனா நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு வேற நோக்கம் இருக்கலாம். ஆனா நான் முதல்ல சொல்லிட்டு வருது, விக்கிரவாண்டி மாநாட்டை தவிர
மற்ற எல்லா செலவுகளையும் மேற்கொண்டு வருவது ஆதவ அர்ஜுனா தான். மதுரை மாநாடு, 2ஆம் ஆண்டு பொறுப்பு, 2ஆம் ஆண்டு விழா, நீங்க கடைசியா நடந்த விஜய்க்கான பரப்புரை கூட்டங்களுக்கான செலவு, சேலத்துல நடந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு அவருக்கு ஒரு காசு அமௌண்ட் கொடுத்தது, எல்லா பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம், எந்த கூட்டம் நடந்தாலும் அப்பா அங்க ஒருத்தர் பசு திறந்து வச்சுட்டு இருப்பாருப்பா, அவட்ட போய் வாங்கிக்கப்பா அப்படிங்கிறதா இந்த கட்சியில இருக்கு. அந்த மனிதருக்கு ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல கூட நீங்க இது வரைக்கும் போட்டோ கூட போடுறது கிடையாது. அதை மீறி யாரோ இன்னொன்னு, ஆதவ அர்ஜுனா ஒரு மாவட்ட செயலர்கிட்ட இன்னைக்கு சிம்பிளா பேச முடியுமா? பேசவே முடியாது. அவன் சார் நீங்க யார் சார்னு கேட்பான். ஆமாங்க உங்க மேடையெல்லாம் பாத்துக்கங்க, நீங்க தேர்தல் பிரிவு மேலாண்மை போச்செல்லாம் சரிதாங்க, புஷியானந்த் அண்ணன் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க பேசுறீங்களா? ஏன்னா அப்படி பேசுற அதெல்லாம் கிடையாது. அவர் அண்ணன் சொன்னாதான் நான் பேசுவேன். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல இருந்து ஆள் அனுப்பிச்சு விட்டாங்க, எல்லா ஊர்களுக்கும் சர்வே எடுங்கப்பா, நம்ம தான் ஜெயிக்க போறோம், சர்வே எடுங்கப்பா. யாரை கேட்டு உள்ள வரக்கூடாது. புஷியானந்த் சொன்னாதான் நீ உள்ள வரணுங்கிறது இங்க எழுதப்படாத சட்டமாக இருக்கின்றது. புஷியானந்த் அவர்கள் தொடர்ச்சியாக என்னன்னா, இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆளுமையா இருக்கணும், என்னுடைய போட்டோ கூட பெருசா வரலாம், விஜயோட போட்டோ சின்னதா போனா கூட பரவாயில்ல, என்னுடைய போட்டோ தான் பிரதானமா இருக்கணுமே தவிர நீங்க வேற எந்த போட்டோ வந்துடக்கூடாது. நீங்க யாதவ அர்ஜுனா மட்டும் கிடையாதுங்க. நீங்க யாதவ அர்ஜுனா, சீதா நிர்மல்குமார் ஒரு முகமாக இருக்கின்றார் அந்த கட்சியில, ஏன் ராஜ்மோகனுக்கு துணை பொதுச்செயலாளர் பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்க, ஏன் போட்டோல போட வேண்டியது என்ன பிரச்சனை? நீங்க எல்லா கட்சியிலும் பாருங்களேன், இப்ப மக்கள் நீதி மையத்துல அங்க இருக்கிற துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், பேச்சாளர்கள் எல்லோருக்கும் கொடுக்குறாங்க, ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பேஸ் கொடுக்க என்ன பிரச்சனை? புஷியானந்த் எவ்வளவு இன்செக்யூரான ஒரு ஆளா இருக்காரு பாருங்க. தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை மீறி ஏதாவது ஒரு ஊர்ல ஆதவ அர்ஜுனோட போட்டோ வந்துச்சுன்னா நீங்க அவ்வளவுதான் காலி. புஷியானந்துடைய அவரை மீறி ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அவர் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிருப்பாரு. அவருடைய வஞ்சகம் ரொம்ப ரொம்ப மோசமானது. நான் கண் கூட பார்த்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் சில மாவட்ட செயலாளர்களை புஷியானந்த் ஏன் போடாம இருக்காரு? அவர் என்னைக்கோ முடிவு பண்ணார், எவ்வளவு நீ குட்டிக்காரன் அடிச்சனாலும் சரி நான் அவனை போடவே மாட்டேன், ஸ்பெசிபிக்கான மாவட்டத்துக்கு நான் போடவே மாட்டேங்கிறது ரொம்ப கவனமா இருக்காரு. ஒரு 6 மாவட்டம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் போடுறேன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாவட்டத்தில் எனக்கு பிடிக்காத நபர்கள் இருக்கிறாங்க, போடாம வேற ஒருத்தரை போட்டா விஜய் மேபி கேள்வி கேட்கலாம். ஏன்னா சில பேர் விஜய்க்கு தெரியுங்கிறதுனால விஜய் சில கேள்விகளை கேட்கலாம். அதனால என்ன கவனமா இருக்காரு, 6 மாதம் நான் போடவே மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் போடவே மாட்டேன், தேர்தல் கூட சந்திச்சிருவேன். அந்த அளவுக்கு ஒரு வஞ்சகம் பிடித்த வெஞ்சன்ஸ் பிடிச்ச ஆள் தான் புஷியானந்த். கடைசி வரைக்கும் அவர் அப்படித்தான் இருப்பார். தன்னை மீறி யார் ஒருவரும் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய நபர் தான் புஷியானந்த். அதனால கடைசி வரைக்கும் இந்த கட்சி இப்படித்தான் இருக்கும். ஆதவ அர்ஜுனா பல கட்சிகள் மாறி வந்தவர், அவர் மீது அவருடைய சொந்த மச்சானே அவர் எங்க போனாலுமே எப்படி அவரை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறத யோசிப்பாரு, கூட இருக்கவங்க எல்லாம் கட் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை வச்சாரு புஷியானந்த் அவர்கள். அதனாலதான் ஆதவ அர்ஜுனாட்ட உஷாரா இருக்காரா? இல்லங்க, ஆதவ அர்ஜுனா மட்டும் கிடையாதுங்க. ஆரம்பத்துல தான் சொல்றேன் இல்லையா, இந்த கட்சி நான் விக்கிரவாணி மாநாடெல்லாம் இல்ல, நான் சொல்றது இந்த கட்சி துவங்கிய நாளான February 2, 2024 இருந்து இந்த கட்சி, ஏன்னா எல்லா கட்சியும் அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க. திமுக, அதிமுக இன்னைக்கு வரைக்கும் அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க. மதிமுக, பாஜக, காங்கிரஸ் எந்த கட்சி எடுத்து நாதாக வரைக்கும் அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க. ஒரு நேரம் புதுசா ஒரு ஸ்பேஸ் வருது, புதிய ஒரு பார்ட்டி வருது, விஜய் மாதிரி பிரபலமான நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறார். அவரோட கொள்கை என்ன, கோட்பாடு எதுவுமே தெரியாது, பட் எனக்கு ஒரு இடம் வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு எவ்வளவு பேர் சேர்வதற்கு தயாராக இருந்தார்கள். பல பேர் அவமானப்படுத்தப்பட்டார்கள். நான் கண் கூட பார்த்திருக்கேன். புஷியானந்த் போன் எடுக்க மாட்டாரு, மீறி எடுத்தா அவங்க அவமானப்படுத்துவார். இந்த மாதிரி வேலைகளை ஜானும் பண்ணுவாரு, புஷியானந்த் பண்ணுவாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு உள்ள போயிருக்கிற நாகசம்பத் வரைக்கும் இது நடந்துச்சு. நாகசம்பத்தை சேர்ப்பதற்கு என்னை போன்றவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணோம், அதெல்லாம் முடியவே முடியாது பிரதர். அவங்க எவ்வளவு மோசமானவர்கள், மோசமான வார்த்தைகள் சொல்லி அவங்க அர்ச்சனை வாங்கினாங்க, ஏன்டா சொன்னாங்க. அப்படிப்பட்ட நபர்களை தான் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா மட்டும் போய் சேர்க்கன்னு பார்க்கணும். அப்ப என்னைக்குமே தங்களுடைய பொசிஷனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஜான் ஆரோக்கியசாமியும் சரி, புஷியானந்தும் ரொம்ப கவனமா இருக்கிறவங்க. இவங்க 2 பேரும் தான் கட்சிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. ஆனா 2 பேரும் மாறி நீ துப்புனா நான் தொடச்சுக்க, நான் துப்புனா நீ தொடச்சுக்க. ஏன்னா நம்மளோட பிரதானமான நோக்கம் என்ன, எனக்கு கொள்ளை அடிக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் புஷியானந்த் எவ்வளவு திருட முடியுமோ திருடுறது, நான் திருட்ட கண்காணிக்காம நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறது அப்படிங்கிற ஒரு அன்கோக்கு போயிட்டாங்க, அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாங்க. அப்ப நம்மளோட முக்கியமான நோக்கம் என்பது வேற யாரோட கட்சிகளை விட்டு விடவே கூடாது அப்படிங்கிறது. இது தொடர்ச்சியாக எல்லாரும் பேசுறாங்க, விஜய் சுத்தி இருக்கிறவங்க பேசுறாங்க, விஜயோடைய அப்பா முதல் கொண்டு பேசிருக்கலாம் பல பேர். ஏங்க என்ன புஷியானந்த் வச்சுட்டு எப்படிப்பா நீ சிஎம், அவனோட கூச்சமே இல்லையா, எப்படி பண்ணி சொல்ற எல்லாரும் கேட்கறாங்க. முதலாக நாம் தமிழர் கட்சி சீமான் கேட்டாரு சொல்லி சொல்றாங்க. இப்ப இவரை வச்சுதான் நீங்க சிஎம் ஆப்பர் சொல்லிட்டு என்ன நீ காமெடி பண்ற, விஜய் பார்த்து கேட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப ரொம்ப நாள் உரைக்காம இருந்த விஜய்க்கு இப்பதான் உரைக்குது. சரி, ஆதவ அர்ஜுனா நமக்காக சிலை செலவு பண்றாரு, சரி அவர் சொல்றது கொஞ்சமாவது கேட்போம்னு சொல்லி கேட்பதன் விளைவாகத்தான் இன்னைக்கு செங்கோட்டையன் வந்திருக்காரு, இந்த மற்றவர்கள் வந்திருக்காங்க. இங்க ஒண்ணு இல்ல, செங்கோட்டையன் வரும்பொழுது இது நடந்தது. புஷியானந்தும் ஜானகிரி சார் உங்களை கட்சியில சேர்க்க முடியாது சார், நீங்க வெளியே போங்க சார், ஒரு இயக்கம் ஆரம்பிங்க, இயக்கம் ஆரம்பிச்சு சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிய பிறகு ஆதவ அர்ஜுனா மூலியமாக இன்னொருத்தர் கூட்டிட்டு போனார் இல்லையா, அவர் கடுப்பாகி விஜய் நேரடியாக சந்தித்த பிறகுதான் ஓரளவுக்கு சரி ஓகே எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு தெரிந்த பிறகுதான் இது தொடர்ச்சி நடந்துட்டு தான் இருக்கு. விஜய்க்கு தெரிஞ்சும் சில நேரம் விட்டுருவாரு. இந்த வாட்டி ரொம்ப கடினமான சில வார்த்தைகள் சொன்ன பிறகு சரி ஓகேன்னு செங்கோட்டையை சேர்க்கிறாரு, நாங்கள் சம்பத்து சேர்க்கிறாரு.
ஆதவர்ஜுனா கொஞ்சமா ஆக்சஸ் கொடுக்கலன்னா அவர் ஆதவர்ஜுனா சொல்றாருங்க, கட்சி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. நீங்க ஒண்ணு பிரச்சாரத்துக்கு நாளைக்கு போகணும், நீங்களே எல்லா இடத்துக்கும் போகணும், வேற வழியே கிடையாது. உங்களை தாண்டி இந்த கட்சியில பிரச்சாரம் பண்றது கூட ஆட்கள் இல்ல. இந்த கட்சியில வந்து தொலைக்காட்சியில உட்கார்ந்து பேசுறதுக்கு இங்க ஆட்கள் இல்ல, யூடியூப்ல உட்கார்ந்து பேசுறதுக்கு ஆட்கள் இல்ல. ஒரு பக்கம் நம்ம நிறைய சொதப்புறோம், அவன் பாப்பை கஷ்டப்படுறான், அவன்கிட்ட போய் பாண்டிச்சேரியில உட்கார்ந்துட்டு என்னப்பா நீ யாரு ஆட்சிக்கு நீ பேசுறா, அவனால பேச முடியாம திணறிட்டு இருக்கான். அப்ப எதற்குமே ஆட்கள் இல்ல. நாகல் சம்பத் போன்றவர்களோ செங்கோட்டன் போன்றவர்களோ வருவது நமக்கு ஒரு பலம் அப்படிங்கிறத புரிய வைத்ததன் பிறகுதான் விஜய் சரி ஓகேன்னு சொல்லி சொல்றாரு. இதுவே எல்லாருக்கும் ஓகே சொல்லுவாரா தெரியாது. ஏன்னா ஜானும் புஷியும் செங்கோட்டன் எப்படி காலி பண்றது, நாகல் சம்பத் எப்படி காலி பண்றது, அந்த வேலைகள் தொடர்ச்சியா அவர்கள் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க, அது நடந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க என்ன ஆதவர்ஜுனாவுடைய இருப்பு எப்படி தக்க வைக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது சொல்றாரு, 100 கோடி காசு கொடுக்குறேங்க, இல்ல எனக்கு வேண்டாம், விஜய் சொல்றாரு எனக்கு வேண்டாம், நீங்க நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு செலவா செஞ்சிருங்க, அதான் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நீங்க தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுகிறது. அந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் ஆதவர்ஜுனா சலிச்சுட்டு போறாங்க, அவ்வளவுதான். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஆதவர்ஜுனா சொன்னா இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுரு, ஆதவர்ஜுனா பேச நினைச்சா பேசலாம் விடாத, அவர் செயல்பட நினைச்சா செயல்பட விடாத. பட் இருந்தாலும் கொஞ்சமாவது அவர் இந்த கட்சியில தூக்காம வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் இந்த கட்சிக்கு செலவு செய்கிறார். முன்னாடி சொன்ன மாதிரி ஆதவர்ஜுனாக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம். 100 கோடி ரூபாய் ஒரு பிசினஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாரு, ஒரு லாட்டரி மார்ட்டினோட மருமகன் வந்து 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாருன்னா அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? அதை எப்படி 1000 கோடி ஆக்குறது அவர் பார்ப்பாரு. அதை இப்ப பண்றாரா அப்புறம் பண்றாரா, தேர்தல் பிசினஸ்ல எப்ப பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு 7% அப்ரூவ் பண்ணிட்டு 10% இருக்குப்பா, 10% தமிழ்நாட்டுல பிசினஸ் வேல்யூ வந்து 1000 கோடி நடந்தாலும் நடக்கலாம். ஆதவர்ஜுனா சேர்த்து சொல்றேன். ஆனா இன்னைக்கு செலவு செய்கின்ற ஆதவர்ஜுனாவுக்கு குறைந்தபட்ச மரியாதை கொடுக்கப்படுகிறதா? நிச்சயமாக இல்லை. நீ பாத்துருக்கீங்களா எந்த ஒரு மாவட்ட செயலராவது இது வரைக்கும் ஆதவர்ஜுனோட சேர்ந்து போட்டோ போட்டிருப்பாங்களா? நீங்க கொள்கை பரப்பு செயலாளர்கள், கொள்கை பரப்பு துணை செயலாளர்களோட போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. ஆதவர்ஜுனா ரொம்ப கவனமா இருப்பாங்க, போடவே கூடாது. ஏன்னா போட்டா புசியான தானே கோச்சுக்கு வார்ப்பா. இந்த கட்சியில நம்ம இருக்கணும்னா ஆதவோட எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கணுமோ தள்ளி இருக்கதான் நம்மளோட வேலைகள். ஒண்ணு இல்லைங்க, நிறைய மாவட்ட செயலர்கள் ஆதவர்ஜுனா மீட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க சார் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கணும், நாங்க வந்து போவே முடியாது. நீ மீறி போனீங்கன்னா நீ கட்சியில இருக்க மாட்டீங்க. நீங்க ஏதாவது பொருளாதார ரீதியா உதவிகள் இல்ல வேற ஏதாவது உதவிகள் கேட்டு நீங்க ஆதவர்ஜுனா மீட் பண்ண ட்ரை பண்ணீங்கனாலே இந்த கட்சியை விட்டு எப்படி காலி பண்றதுங்கிற வேலையை புசியானந்தனுக்கோ வேலையை ஆரம்பிச்சிடும். தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. அந்த அதிகார மோதல் என்பது எப்பொழுதுமே தேவைக்கவே இருக்கும். ஏன்னா இங்க தலைவர் சரியில்லை. தலைவர் என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ள அடிச்சுக்க, அது வந்து எனக்கு எந்த கவலை இல்லை, உங்களுக்குள்ள அடிச்சுக்கங்க, அடிச்சு நாரிட்டு வாங்க, நான் உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பேன். என்னுடைய வேலை இதை ரிசால்வ் பண்றது கிடையாது. நான் இங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன், ஒருத்தனை கூடிக்க வச்சிருக்கேன், ஒருத்தனை வந்து கட்சியில வச்சிருக்கேன், காசு சாப்பிடுறானுங்க, அதனால நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க அப்படிங்கிறதா தலைவரோட ரோலாக இந்த கட்சியில இருக்கு. அதே போல சமீபத்துல நாஜில் சம்பத் சேர்ந்த உடனே பலரும் வைத்த விமர்சனம் பாத்தீங்கன்னா, இவரெல்லாம் ரொம்ப நாள் அந்த கட்சியில தாக்கு பிடிக்க மாட்டாரு, தாவேக்கவனர் செய்யறதை பார்த்து அவரே கடுப்பாவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு மேடையில் ஏறுறாரு. அந்த முதல் மேடையில போகும்போதே வந்து ரசிகர்களை வந்து கண்டிக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற ஏதோ திட்டுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தது வந்து முதல் மேடையில் நடந்துருச்சு அப்படின்னு நேத்துல இருந்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பார்வை என்ன சார்? நிச்சயமாக அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க நாஞ்சில் சம்பத் அவர்கள் வெவ்வேறு கட்சிகள் மாறி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தால் கூட அவர் செயல்பட்ட எந்த கட்சியிலையும் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை அவர் பார்த்திருக்கவே மாட்டார். இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கூட்டம். இந்த கூட்டம் வந்து தேவைப்பட்ட கடிச்சு வைக்கும், தேவைப்பட்ட கீறி வைக்கும், அவர் மேல பாயும், இதெல்லாம் தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கும். இதுதான் சொல்லணும். நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் அரசியலின் இறுதி காலத்தில் இருக்கவர்கள் இந்த மாதிரியான கட்சிக்கு போய் ரிட்டையர்மெண்ட் ஆகி கூட போயிடலாம், இந்த மாதிரியான கட்சியில 4 கூட்டம் பேசணும், எனக்கு அதுதான் ஆசை அப்படிங்கிறதுக்காக எந்த கட்சிக்கு போறது ரொம்ப ரொம்ப தவறுதான் நான் சொல்லிட்டு இப்ப வரைக்கும் சொல்றேன். ஏன்னா அவர் இன்னும் நிறைய பேசியிருக்காரு. நான் விவாதங்களை பார்க்கும் பொழுதுலாம் அவர் முதல்ல சப்போர்ட் பண்ணி பேசினாரு, அதற்கு பிறகு விஜய் சரியா வரமாட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. வேற வழியே இல்லாமல் திமுகவில் தனக்கான இடம் இல்லை, திமுகவில் தான் வந்து தனக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் போன வாரம் வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த தாவேக்கு நோக்கி நான் போறேன் அப்படிங்கிறது அவருடைய மனசாட்சிக்கு உகந்த முடிவான்னு கேட்ட நிச்சயமாக இல்லைதான். ஆனா வேற வழி இல்லை, எனக்கு ஒரு போக்கிடம் இல்லை, எனக்கு வாழ்நாள் முழுக்க பேசிட்டே இருக்கணும் சொல்லி அதற்கு நீங்க கலை சார்ந்து இலக்கியம் சார்ந்து அந்த பக்கம் கூட ரூட் எடுத்துதான் போயிடலாம். மறுபடியும் அரசியல் தான் பேசணும், கட்சிக்காக தான் பேசணும் அப்படிங்கும் போது நிச்சயமாக நீங்கள் இதெல்லாம் அனுபவித்தான் ஆக வேண்டும். இந்த கூட்டம் என்பது நான் சொல்றேன் இல்லையா, இது வந்து பெரிய பெரிய ஆச்சரியக்குறி கூட்டம். இந்த கூட்டம் அப்படித்தான் செயல்படும். அவர் பேசுறத புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையாத கட்சி இருக்கும். திராவிடம் பத்தி பேசுறாரு, அவர் வந்து திராவிடம் பத்தி ஒரு 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாரு, தமிழ் தேசியம் பத்தி பேசுவாரு, ஈழ பிரச்சனை என்னன்னு தெரியுமான்னு பேசுவாரு, நீங்க இடஒதுக்கீடு பிரச்சனை என்னன்னு தெரியுமான்னு பேசுவாரு, வைகோவுடன் நான் ஆற்றிய உரை என்ன தெரியுமா, கலைஞருடன் பழகிய பழக்கம் என்ன தெரியுமா, இதெல்லாம் அவரால் பேச முடியும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா அவர் நிறைய விஷயங்கள் பேச முடியும், கொடுக்க முடியும். பெரியார் குறித்து அவர் மணிக்கணக்காக பேச முடியும். ஆனால் இதையெல்லாம் பேசினால் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் இந்த கூட்டம் இருக்குமா என்றால் நிச்சயமாக அதை அவர்கள் வரவேற்க போவதே கிடையாது. அவங்க என்ன ஜனநாயக அன்னை பிளாஸ்டிக் அப்புறம் அடுத்த பாடம் சிங்கிள் எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ரொம்ப அரசியல நோக்கிறவங்க இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 19 ஒட்டுமொத்த குடும்பம் அப்படி இருக்குன்னு நான் சொல்லலாம். ஆனா நீங்கள் நாஞ்சில் சம்பத் அட்டன் பண்ற பல கூட்டங்கள்ல
தளபதி தளபதி தளபதினு சொன்னீங்கன்னா கைத்தட்டல் விழுகுமே தவிர திராவிடம் தமிழ் தேசியம் நீ வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை இதுக்கெல்லாம் கைத்தட்டலே விழுகாது. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் வரல. அவன் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கான். விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்தை மட்டும் காண்பித்தால் எனக்கு போதுமானது. பாண்டிச்சேரி ஒரு அம்மா சொல்றதுல தலைவனுக்கா செத்தா என்ன, நான் வீட்டுல செத்தா யாருக்காவது தெரியுமா, இந்த கூட்டத்துல வந்து செத்தேன்னா என் பேர் எவ்வளவு பெரிய பிரபலமாகும், தளபதிக்காக உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேங்கிற மாதிரியான இந்த தற்கூறிகள் மட்டுமே கொண்ட கட்சியாக இது இருந்துட்டு இருக்குது. அப்படி கட்சி கூட்டத்துல போயிட்டு நீங்க வந்து தீவிரமான அரசியலை பேசிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எப்ப செஞ்சிருக்கணும் கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு ஊர்லயும் சின்ன சின்ன கூட்டங்கள் போட்டு க்ளோஸ் ரூம்ஸ்ல செஞ்சிருக்கணும். ஆரம்பத்திலேயே ஓகே கொள்கை தலைவர்கள் இவங்கதான்ப்பா, இந்த கொள்கை தலைவர்கள் ஏன் நம்ம வச்சிருக்கோம் தெரியுமா, பெரியார்னா யாரு தெரியுமா, அஞ்சலி அம்மா யாரு தெரியுமா அப்படின்னு நீங்க வகுப்படுத்திருக்க வேண்டிய இடத்துல இருந்து நீங்க ரொம்ப நகர்ந்து வந்துட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்க தலைவனே ரெடியா இல்ல, உங்க தலைவரே இதெல்லாம் படிக்க ரெடியா இருக்காரா இல்ல, உங்க பொதுச்செயலாளர் கத்துக்க ரெடியா இருக்காரா இல்ல, உங்க பொருளாளர் உங்களுடைய அந்த மேடையில் 5 பேர்ல யாராவது ஒருவர் அரசியலை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரா, யாருமே இல்ல. அப்ப மாநிலச்செயலர் எப்படி இருப்பான், மாநிலச்செயலர் கத்துக்க மாட்டான். இல்ல ஒன்றியம், துணை, இணை, நகரம் யாருமே கற்றுக்கொள்ள தயாராக இருக்காத ஒரு கூட்டம் இது. இந்த கூட்டத்துடைய இப்ப எல்லோரும் எதிர்பார்ப்பு என்ன கேட்டீங்கன்னா, ஜனநாயகோட செகண்ட் சைக்கிள் எப்போ வரும், ட்ரைலர் எப்போ வரும், படம் ரிலீஸ்ல ஏதாவது பிரச்சனை வருமா, நம்ம பராசக்திக்கு போது எதிர்த்து நம்ம எப்படி நிறைய வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, எங்கெல்லாம் போஸ்டர் ஒட்டலாம், எங்க சிவகார்த்திகேயன் பேனரை கிழிக்கலாமா, இப்படி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிற கூட்டத்திட்ட போய் நீங்க அரசியல் பேசுனீங்கன்னா அந்த கூட்டத்திற்கு புரியவே புரியாது. இந்த செஞ்சிருக்கிற வேண்டிய தருணத்தை எல்லாம் விட்டுட்டு கடைசி காலத்துல நீங்கள் பரப்புரை நாகல் சம்பத் அவர்கள் சில நேரங்களில் திமுக திட்டுறது கை தட்டுவாங்க, உதயநிதி திட்டுறது கை தட்டுவாங்க. அதை தாண்டி அரசியலாக பேசும் பொழுது அவன் எது கை தட்டணும்னு தெரியாது, எதுக்கு வந்து கை தட்டக்கூடாதுங்கிறது தெரியாது. இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திருக்கேன். அதெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு தவறான இடத்தில் போய் அவர் பிளேஸ் ஆயிட்டாரு. வேற வழி இல்ல. அவர் வந்து இதை கடந்த 4 மாசத்துக்கு வேற வழியில பள்ள கடிச்சுதான் போகணும். 4 மாதம் கழித்து தேர்தல் முடிந்த பின்பு இதே நாகல் சம்பத் எவ்வளவு நிறைய கண்டென்ட் கொடுக்கிறான்னு நம்ம பார்க்கத்தான் போகின்றோம். விஜய் எவ்வளவு பெரிய தற்கொலை தெரியுமா, இன்று வந்து என்ன என்னோட ஃபேன் சொன்ன விஜய்னு சொன்ன அதே நாகல் சம்பத் அவர்கள் ஒரு 6 மாதம் கழித்து இதே விஜய் குறித்து என்னென்னலாம் பேசி கிளிக்கிறாரு நீங்க பாருங்க. இன்னைக்கு ஈரோடுல வந்து செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில புஷி ஆனந்த் அதுல கலந்துக்கிட்டாரு. முதல்ல புஷி ஆனந்த் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் 52 ஆண்டுகள் வந்து அரசியல் அனுபவம் உள்ளவன்னு சொல்லிட்டு பாராட்டி பேசுறாரு. ஆனா அடுத்தபடியா செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது அவருமே புஷி ஆனந்தை பாராட்டும் போது 30 வருட அரசியல் வரலாற்றுல பல அனுபவம் உண்டுன்னு சொல்றாரு. 30 வருடமா புஷி ஆனந்த் அவர்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல, புஷி ஆனந்தோடைய அரசியல் அனுபவம்ங்கிறது நான் எங்கேயே பார்த்ததே கிடையாது. நான் ரொம்ப நல்ல உதாரணம் சொல்லுங்களேன். இந்த கோட் படம் ரிலீஸ் ஆனிச்சு. அப்ப வந்து ரவிக்குமார், விசிக எம்பி ரவிக்குமார் அவர்கள் கோட் என்பது சனாதானத்தின் ஒரு வார்த்தைன்னு சொல்லி சொன்னார். அப்ப வந்து உதயம் தேட்டர் அப்ப இருந்தது, இப்ப இடிச்சு உதயம் தேட்டர் இருந்துச்சு. உதயம் தேட்டர் வாசல்ல நின்றுதான் அவர் வந்து நின்றுட்டு இருந்தாரு. அப்ப செய்தியாளர்கள் மைக்க போய் கேட்டி, ரவிக்குமார் அவர்கள் கோட் சனாதனம் குறிய வார்த்தைன்னு சொல்லி சொன்னாங்க, இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஏப்பா, நானே 4 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச வேலையை பார்த்துட்டு இருக்கேன், என்கிட்ட போய் இதெல்லாம் நீங்க கேட்கலாமாப்பா? உண்மையிலே பாருங்களேன், தமிழ்நாட்டு வரலாற்றுல எந்த ஒரு பொதுச் செயலாளராவது இப்படி ஒரு கேள்விக்கு இப்படி ஒரு பதில் சொல்லிருப்பாங்களா? ரொம்ப சின்ன கட்சியா இருக்கும், நீங்க சொன்ன லெட்டர் பேட் கட்சியா கூட இருக்கும். இந்த லெட்டர் பேட் கட்சியில இருக்கிறவங்க கூட அரசியல் பேசுவான். தமிழ்நாட்டுல இருக்கிற இயக்கத்தை சேர்ந்தவர்கள், கட்சியை சேர்ந்தவர்கள் எப்பொழுதுமே அரசியலை மட்டும்தான் பேசியவர்கள். இது மாதிரியான ஒரு தற்கொலை பொதுச் செயலாளர், தற்கொலை பொருளாளர், தற்கொலை தலைவர் இருந்த எந்த கட்சியும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவரோட வாயிலிருந்து திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் என்கிற 4 வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் நான் எழுதி வச்சுக்க வந்ததே கிடையாது. எப்பொழுதுமே வராது, எப்பொழுதுமே வராது. நேரடியாக விமர்சனம் பண்ணதே இல்லையா? பண்ணதே இல்லையா? பாருங்க, எடுத்து பாருங்க. அவரோட இது வரைக்கும் பேசுனதுல நீங்க நேற்றைய கூட்டம் வரைக்கும் வச்சுக்கோங்க. செய்தியாளர்கள் எங்க திமுக தான் காரணமா அப்படின்னா சிரிச்சிருப்பாரு. திமுக தான் காரணமா சிரிச்சிருப்பாரே தவிர இன்னைக்கு வரைக்கும் ஆமா திமுக தான் காரணம், திமுக எங்களுக்கு வந்து இந்த துரோகம் செய்கின்றது, திமுக எங்களை தடுக்கின்றது, ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருப்பார். அதை ஏற்கனவே பேசினவர் பேசியிருப்பார். ஆனால் இந்த பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் இதுவரைக்கும் தன்னுடைய திருவாய் மலர்ந்து திமுக, அதிமுக வார்த்தைகளை பயன்படுத்தியதே கிடையாது. என்ன காரணம் சார்? அவருக்கு அரசியல் தெரியாதுங்க. நீங்க அடுத்த கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவாரு? திமுக குறித்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. இல்ல அரசியலாக நீங்க வக்பு வாரிய மசோதாவுக்கு வந்து போராட்டம் பண்றாரு, அந்த இடத்துல போய் மைக்க நீட்டிட்டாங்க. வக்பு வாரிய மசோதாவை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள், எந்த சட்டத்தை எதிர்க்கிறீர்கள், அந்த ஒட்டுமொத்த சட்டமே மோசமானதா சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு என்ன தெரியும்? அவர் படிச்சிருந்தா அவருக்கு தெரியும். அவர் படிச்சிருந்தா தெரியும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போய் போறாரு. அனைத்து கட்சி கூட்டத்துல சொல்லுங்க, தளபதி தான் காலையிலே அறிக்கை கொடுத்துட்டாரு, அதை படிச்சிடலாமாப்பா அப்படிங்கிறாரு அவரு. இப்ப உன்னோட கருத்து என்னன்னு சொல்லுப்பா, நீ பொதுச் செயலரா, நீ என்ன படிச்ச, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற சொல்லு. நீங்க பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுமா? பாண்டிச்சேரி அரசியல் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு முற்றிலும் வேறு மாதிரியான ஒன்று நான் சொல்றேன். நீங்க நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனையா, நீங்க மாவட்டத்துல இருக்கிற சின்ன சின்ன இயக்கங்கள், கட்சிகள் கூட டக்குன்னு வந்து ஒண்ணு ரோட்டுக்கு வருவாங்க, போராடுவாங்க, அறிக்கைகள் கொடுப்பாங்க. நீ ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இயக்கங்களும் கட்சிகளும் கொடுக்கின்ற அறிக்கைகள் 100 அறிக்கைகள் வரும் ஒரு பிரச்சனைக்கு. பாண்டிச்சேரி அதை பார்த்திருக்கவே மாட்டோம்.
பாண்டிச்சேரி அதிமுக சார்பு அறிக்கை கொடுத்து பார்த்திருக்கீங்களா? பாண்டிச்சேரி திமுக சார்பு அறிக்கை கொடுத்து பார்த்திருக்கீங்களா? இல்ல, கிடையாது. காங்கிரஸ் இல்ல கம்யூனிஸ்ட் இல்ல தேமுதிக பாமக யாருமே அந்த மாதிரியான அரசியலுக்கு போனதே கிடையாது. பெரிய அறிக்கைகள் வராது. ரொம்ப தீவிரமான பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அவர்கள் பேசுவாங்களே தவிர, மற்றபடி அந்த ஊரோட தன்மை என்பது, அந்த அரசியல் என்பது வேறு விதமான அரசியல். அங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் பண்ணுவோமே தவிர, மற்றபடி நாங்க பண்ணவே மாட்டோம். அதற்கான பர்மிஷன்ஸ் எல்லாம் கிடையாது, ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டு வந்து நீங்க தமிழ்நாடு மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப் நீங்க பொதுச்செயலர் ஆக்குறீங்கன்னா, உங்களுடைய முதல் சர்க்கிள் அங்கேதான். நான் சொன்னேன், விஜய் எவ்வளவு பெரிய அரசியல் தற்கொலைங்கிறதுக்கு ஆரம்ப புள்ளி என்பதும், ஜான் ஆரோக்கியசாமிக்கு அரசியலே தெரியாத அறிவுகட்ட முட்டாள் என்பதும் அந்த இடத்துல பெருசா எக்ஸ்போஸ் ஆகுது. ஓகே, அறிவே இல்லாத புஷியானந்த கொண்டு பொதுச்செயலர் ஆக்குறாங்க. ஏன்னா அவர் தாங்க வந்து தளபதிக்கு எப்பவுமே துணையா இருக்காரு, அதனால பொதுச்செயலர் ஆக்குங்க. சரி, ஓகே, பொருளாளர் அவர் கணக்கு பிள்ளை ஒருத்தர் இருக்காங்க, அவர் பொருளாளர் ஆக்குங்க. ஓகே, அடுத்து வேற யாருக்கு போடணும்? புஷியானது யாரெல்லாம் பினாமியா இருக்காரோ அவங்கள பினாமி எல்லாம் போடுங்க. இப்படித்தானே இந்த கட்சி செயல்பட்டு இருக்கு. நீங்க உண்மையிலேயே விஜய்க்கு 2026 2031 ஜெயிக்கணும்னு ஆசை இருந்திருந்தா அவர் முதல்ல சொல்லிருக்காரு, ஜான் வேற வழியில நாம அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கணும், என்னுடைய முகம் தான் முக்கியம், இந்த கட்சிக்கு பொதுச்செயலரை யாரை போடணும் சொல்ல போனா ஜானே முதல்ல எடுத்திருக்க மாட்டாரு. உண்மையில அறிவு இருந்திருந்தா நீங்க வந்து பொதுச்செயலரை யார் வரணும், பொருளாளரை யார் வரணும்ன்றத விஜய் கொஞ்சமாவது யோசித்திருப்பார். இந்த எந்தவித யோசனையும் இல்லாமல் முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி தொடர்ச்சியாக இந்த சர்க்கிள் நடந்து கொண்டே இருக்கின்றது. புஷியானந்த் எப்பொழுதுமே அரசியல் பேச மாட்டார். ஒருவேளை தேர்தல் அவர் நிக்கிறார்னா கூட நீங்க வந்து பாண்டிச்சேரி அடிப்பார் தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் நின்னா கூட அந்த நேரத்தில் கூட இந்த வேட்பாளர்களை எதிர்த்தோ இல்ல அப்பொழுது கூட திமுக அதிமுக பேசுவதெல்லாம் நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அதே போல முதல் வேட்பாளரா அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் தான் அறிவிக்கப்படுது அவர் தகவல் வந்துட்டு இருக்கு. அதுவும் நாமக்கல் மாவட்டத்துல ஏதோ தொகுதியில சொன்னாங்க. உண்மைதானா சார்? அவர் தான் முதல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு? இல்லங்க, அதுதான் ஃபர்ஸ்டா வச்சுட்டாங்களே. நேற்று வந்து செய்தி வந்துச்சு, திருச்செங்கோடு தொகுதியில் அருண்ராஜ் முதல் வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார் அப்படிங்கிறது. நீங்க கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல போங்க. மதுரை மாநாட்டில் விஜய் சொன்னது, மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி நிறைய தூரத்துக்கு போயிட்டார் விஜய். அப்படிப்பட்ட விஜய் தன் வேட்பாளர் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது வேறொரு புதிய வேட்பாளரை அறிவிக்க ஜான் ஆரோக்கியசாமியை புஷியானந்து விடுவார்களா? விட மாட்டார்கள். இந்த பிளான் எல்லாம் சொல்லல. இது வந்து ஒரு 4-5 டிவிஷனா இருக்கிறதுக்கு ஒரு கிளாசிக்கான உதாரணம் அருண்ராஜ் தான். அருண்ராஜ் ஒரு தனி ஆவர்த்தனம், ஆதவர்ஜன் தனி ஆவர்த்தனம், ஜான் தனி ஆவர்த்தனம், புஷியானந்த் தனி ஆவர்த்தனம். இதற்கு நல்ல உதாரணம் அருண்ராஜுக்கு தயவு செஞ்சு நான் அறிவிச்சு விடுங்கப்பா, நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். நான் வேலையை ஆரம்பிக்கிறேங்கிறதோட அங்கே நிர்வாகிகளை வச்சு நான் வேலையை செய்யணும், கொஞ்சம் வாய்ப்புகளா இருக்கும். இப்ப வந்து நம்ம செங்கோட்டை கொஞ்சம் உதவி கேட்டுக்கலாம், அங்கிருந்து யாராவது அதிமுக அவங்கள வச்சு வேலை செய்வேன் அருண்ராஜுக்கு ஆசையா இருக்கிறது. அந்த செய்தியை கசிய விடுறார். அது வந்து ஆதவர்ஜனுக்கு ஒரு ஏற்பு இருக்கலாம், அவர் கொஞ்சம் கேசார் என்ன கொஞ்சம் அறிவிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனால் இந்த கும்பல் புஷியானந்தோ ஜானோ அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். தெளிவா சொல்றாரு புஷியானந்த், இந்த மாதிரி தளபதி தான் அறிவிப்பாரு, நீங்களா ஆளாளுக்கு அறிவிக்கிற வேலைகளும் பண்ண முடியாது அப்படிங்கிறத வெளிப்படையாக மேடையிலே போட்டு புஷியானந்த் உடைச்சிட்டார். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அருண்ராஜ் மாதிரி வேலைகளை செய்யாத, கடைசி வரைக்கும் இந்த அறிவிப்பெல்லாம் நான் தான் சொல்லணுமே தவிர, விஜய் சொல்லணும், நான் தான் சொல்லணுமே தவிர வேற யாரும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட், ஓகே அருண்ராஜ் அறிவிச்சிட்டீங்க, அடுத்த வாரத்துக்கு உடனே கேட்டீங்கன்னா முதல் கேண்டிடேட் அறிவிச்சிங்க, ரெண்டாவது கேண்டிடேட் யாருங்க அப்படின்னு கேட்டா சரி ஓகேங்க சீடன் நிர்மல்குமார் அறிவிக்கிறோம், மூணாவதுங்க வேற யாராவது அறிவிக்கிறோம், நாலாவது ஆளுக்கு எங்க போவாங்க, அஞ்சாவது ஆளுக்கு எங்க போவாங்க, ஆறாவது ஆளுக்கு எங்க போவாங்க, இல்ல மாவட்ட செயலர் கேண்டிடேட் வர்றாங்க, யாருக்கு யாரை தெரியும்? திருச்செங்கோடுலயே போய் அருண்ராஜ்னு ஒருத்தர் சொன்னீங்கன்னா ஓகே, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் இருக்காரு, ஓரளவுக்கு தெரியும். மற்றபடி அங்க இருக்கிற கிராமப்புற பகுதிகளில் அருண்ராஜ் யாருன்னு தெரியுமா? அவர் பாவம் யார் தெரியுமா நீங்க பில்டப் பண்ணிக்கலாம். ஐஆர்எஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காருங்க. பொதுமக்கள், கிராமத்துல இருக்க மக்கள் ஐஆர்எஸ் எதுப்பா நீ வந்தா கேட்பாங்க. விஜய வந்து கேரியர் உச்சம்னா அந்த கேரியர் உச்சத்தை விட்டுட்டு நீ வீட்டை படுத்து தூங்கிட்டு இதுக்கான கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்தா மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அருண்ராஜ் யாருக்கு தெரியுங்கிற கேள்வி இருக்கு. அடுத்தடுத்த வேட்பாளர் பட்டியல் யார் பேர் வரப்போகிறதுங்கிற பிரச்சனை இருக்கு. அருண்ராஜுக்கு தனியார் போக்கஸ் கிடைக்கிறதுங்கிறது புஷியானந்துக்கு நிச்சயமா பிடிக்காத ஒன்றாக இருக்கும். அப்படி இவ்வளவு சிக்கல் இருக்கும் பொழுது வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பது எல்லாமே வந்து ஒரு கண் துடைப்பு, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ரொம்ப அவங்க வந்து பிளான் பண்ணி ரொம்ப கடைசியா தான் இந்த வேலைகளை செய்வாங்களே தவிர இடையில் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அது புதுசா ஏற்கனவே வச்சுட்டாங்க. அந்த கட்சியில் வந்து வேற ஒரு ஐடி வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் யாரும் தண்டொன்றுத்தனமாக யாரும் அறிவிக்க முடியாது, தளபதி தான் அறிவிப்பார், தளபதி எந்த நேரத்தில் அறிவிப்பாரோ அந்த நேரத்தில் அறிவிப்பார் சொல்லிட்டாங்க. தாண்டோனித்தனமா யாரும் அறிவிக்க முடியாதுன்னு அருண்ராஜ் விஷயம் சொல்லுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல டி.கே. பிரபு வந்து அவர் சார்பா வந்து ஓட்டுலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, நம்மளோட வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் இவருக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு. சோ அதை மட்டும் எப்படி அனுமதிக்கிறார் புஷியானந்த்? இல்லங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. நீங்க புஷியானந்த் என்னன்னா, இப்போ அவரு நீங்க வேட்பாளரா இருக்க தகுதி நினைக்கிறீங்கன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க. மாவட்ட செயலருக்கு காசு வாங்குறாருன்னு தெரியல, ரொம்ப நாளா மக்கள் இயக்கத்துல இருக்கான். மத்தவங்கள்ட்ட சொல்லிருக்கிற பிசினஸ் என்பது 2 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணி கொடுங்க எப்படியாவது ஒரு வேட்பாளருக்கு. இல்ல நீ நிக்கிறனா நில்லு, ஆனா நீ தான் செலவு பண்ணணும், தளபதி காசு கையில இருந்து காசு எல்லாம் கொடுக்க மாட்டாரு, நீ அதுக்கு ரெடியா இருந்தா நீ போய் நில்லு அப்படி சொன்னதுனால அவன் நாம தான் வேட்பாளர் நினைச்சிட்டு அவன் வந்து வேலை செய்யறான். காரைக்குடியில கூட பார்த்து அவரு அந்த பிரபு அவரும் வந்து வேட்பாளர் சொல்லிட்டு ஒரு 2 பேர் வாக்கு சேகரிக்கிறாங்க, அந்த வேலைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாக்குறேன்.
வெவ்வேறு மாவட்டங்கள்ல மாவட்ட செயலர் இருக்கக்கூடியவர்கள் யாராவது அவர்களுடைய சுய ஆசையில் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சேர்த்து சொல்லுவேன். உண்மையிலே வந்து இந்த தேர்தலுக்கு அவங்க ஒரு வேளை செலவு செஞ்சாங்கன்னா பல பேர் நடுத்தரவு வருவாங்க. ஏன்னா விஜய் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், நான் என் கையில வந்து காசு கொடுக்க மாட்டேன். ஆதவர்ஜுனா 234 கொடுப்பாரா? அவர் வந்து ஆதவர்ஜுனா இந்த செலவு செய்யறாரு, 100 கோடி செலவு செய்வாரு. 234 into 2 கோடி போட்டீங்கன்னா 500 கோடி ஆதவர்ஜுனா செலவு செய்வாரா? செலவு செய்ய மாட்டாரு. அப்ப யாரு செலவு செய்ய போறா? இல்ல இந்த கேண்டிடேட்ஸ் நம்பி யாராவது ஸ்பான்சர்ஸ் வருவாங்களா? ஸ்பான்சர்ஸ் வர மாட்டாங்க. ஏன்னா விஜய் இன்னைக்கு நிலைமைக்கு தனிச்சுதான் போறாரு அப்படின்னா விஜய் வந்து ஸ்பாயரா தான் இருப்பாரே தவிர இவங்க எல்லாம் வந்து டெபாசிட் வாங்குவாங்கன்னு கஷ்டங்கிற போது யாரும் வந்து ஸ்பான்சர்ஸா வர மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேண்டிடேட்ஸும் பெருசா அடி வாங்கி தேர்தலுக்கு பிறகு புலம்பிட்டு இருப்பாங்க, வீட்டை வித்து என்னோட இது அடகு வச்சு நகையை வச்சு அப்படின்னு அடகு வச்சு எல்லாம் புலம்பிட்டு இருப்பாங்களே தவிர நீங்க இவர்களால் நிச்சயமாக இந்த தேர்தலை தாக்குப்பிடிக்க முடியாது. வேணா ஒரு வியாபாரம் பண்ணலாம். என்ன வியாபாரம் பண்ணலாம்னா திமுக அதிமுக பேசிட்டு நான் தான் இந்த கட்சியோட கேண்டிடேட், எனக்கு எல்லாம் பார்த்து செஞ்சு கொடுங்க, நான் பிரச்சாரம் நடக்கிறதா பிரச்சாரத்துக்கு நான் போகாம இருக்கேன், எனக்கு எல்லாம் பார்த்து பண்ணுங்கன்னு இந்த அதே சில பேர் பண்ணுவோம். நிச்சயமா ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சவங்க, அது அரசியல் மோசமா அரசியல் தெரிஞ்சவங்க இந்த வேலைகளை பண்ணலாம், அவருக்கு பயன்படுமே தவிர இவர்கள் எல்லாம் கேண்டிடேட் அப்படிங்கிறத விஜய் தான் கடைசியாக உறுதிப்படுத்த வேண்டும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல வருகிற 18ஆம் தேதி ஈரோடுல வந்து பெரிய அளவுல மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். அதற்கு அனுமதியும் கிடைச்சிருச்சு. விஜய் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். ஸோ அந்த மீட்டிங்ல என்ன சார் என்ன நடக்க போகுது நீங்க நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய பலத்தை வந்து எடப்பாடிக்கு எதிராக நிரூபிப்பதற்காக இந்த மீட்டிங்கை போடுறாரு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறார்? அதிமுகக்கு எதிராக செங்கோட்டையன் பேச போறாரு, விஜய் அவர்கள் திமுக எதிராக பேச போறாரு அந்த மீட்டிங்ல. வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது பெரியார் மண்ணில் விஜய் பேச போகின்றார், ரைட்டா? விஜய் சொல்றார் பெரியார் மண்ணில் விஜய் பேச போறாங்க, பரவாயில்லப்பா. அறிஞர் அதிமுக கூட பெரியார மறந்துட்டாங்க, அண்ணா மறந்துட்டாங்க. செங்கோட்டையன் பாரியா இங்க வந்ததுக்கு அப்புறம் பெரியார் தூக்கி படிக்கிறார். ரொம்ப ஏற்கனவே கொள்கை தலைவராகவும் தாவேக்கள பெரியார் அவர்கள் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பேசிட்டு அடுத்த வரை எங்க வராரு? 18ஆம் தேதி இந்த கூட்டம் நடைபெறும் என்று எங்களுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. 1, 8, 9 தான் எல்லா ராசியும் ஒன்று சேர்ந்து இருப்பதற்கான நாள். இப்பதான் உங்களை பெரியார்னு பெரிய மேல தூக்கிட்டு போகும்போது மூட நம்பிக்கையோட உச்சமா எங்க போறாரு? 1+8 9 எல்லா ராசியும் ஒன்னா வருமா? அதான் ஜாதகத்துல என்ன இவங்க எல்லாம் இதை என்ன சொல்றேன், பெரியார் ஏன் இப்படி கேவலப்படுத்துறேன்னு நான் சொல்றேன். இங்க நாஜல் சம்பத் அவர்கள் வந்து உதயநிதிக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்கன்னு சொன்னதை கேட்கிறாரு. பெரியாருக்கு இது எவ்வளவு பெரிய இழுக்கு தெரியுமான்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க? இந்த கட்சியில இருக்கிறவங்க பெரியார் தொடர்ச்சியாக நீங்க கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சேலத்துல போகும்போது மழை வந்துடக்கூடாது வருண பகவானே உட்கார்ந்து சாமி கும்பிடுறாங்க. என்னப்பா அந்த கொள்கை விளக்கத்து கூட்டத்துல பேச போற? என் கொள்கை தலைவர் பெரியார் பேச போறேன், நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நான் மழை வரக்கூடாது சாமி கும்பிடுறேன். நீங்க கடவுள் மறுப்பு கொள்கையில் எங்களுக்கு ஏற்பு இல்லை, ஆனாலும் பெரியார் கொள்கை தலைவர் எடுத்துக்கோ, சரி ஓகே, அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். பெரியார் மூட நம்பிக்கைக்கு எதிராக இருந்தவர்ப்பா. தம்பிகளா தயவு செய்து புரிஞ்சுக்கங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. செங்கோட்டையனுக்கு தெரியல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? 1+8 9. அவரும் என்ன ஜோதிடம் ஜாதகம் இது? ஏன்னா விஜய் அவர்கள் ஊறி போயிருக்காரு. 10:58க்கு வெளியே வரணும், 10:54க்கு வெளியே வரணும். ஒரு நாளைக்கு மாவட்ட செயலர் 19 பேர் தான் அறிவிக்கணும். 1+ அவர் 1+9 1 செவ்வாய் தான் அதிபதி. அவர் அந்த கணக்குல போறாருன்னா இவர் வந்து 1+8 9 9 ராசியான நம்பர். அதுதான் என்ன நீங்க உண்மையிலேயே சொல்றேன். எதற்காக இவ்வளவு தேசம் போட்டீங்க? திமுக இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்லி சொல்றீங்க. அங்க பாருங்க பெரியார பேசுறாங்க, ஆனா வந்து இரட்டை நிலைப்பாடு இருக்காங்க. நீங்க என்னங்க செய்றீங்க? உங்களுக்கு யாரு பெரியார் கேட்டாரா? தம்பி என்ன கொள்கை தலைவரா வச்சுக்க மாட்டேன்னு கேட்டாரா? எதுக்காக இவ்வளவு வேலை பண்றீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஒண்ணு, நீங்க அங்க என்ன பேச போறாங்க? நான் போய் கண்டென்ட்டா சொல்றேன் விஜய் என்ன பேச போறாருன்னு. விஜய் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பேசுவாரு? இந்த மண் பெரியார் வாழ்ந்த மண் அப்படின்னு பெரியார் தொட்டுருவாரா? அதுக்கப்புறம் இந்த ஊரில் தான் பவானி அம்மன் கோயில் சிறப்பாக இருக்கின்றது, டக்குன்னு அங்கே போயிருவார். ஒரு கோயில் ஒண்ணு சொல்லணும், ஒரு தர்கா ஒண்ணு சொல்லணும், ஒரு சர்ச், ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு வச்சிருக்காங்க மேல ஃபர்ஸ்ட் லைன். ஓகே சார், நம்ம கொள்கை தலைவர் பிறந்த ஊர் இது, அது போட்டுட்டு அதுக்கப்புறம் சார் ஒரு கோயில் பேர் சார், ஒரு தர்கா பேர் சார், ஒரு சர்ச்சு பேர் சார். அதுக்கப்புறம் இங்க ஈரோடு எதற்கு ஃபேமஸ் தெரியுமா? மஞ்சளுக்கு சிறப்பான பூமி. அந்த மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சளை பத்தி 2 வார்த்தை பேசுவாரு. அதுக்கப்புறம் எங்க வருவார்? அப்படியே இறங்கி வந்து இங்க வந்து சாயப்பட்டை கழிவுகள் நிறைய போயிட்டே இருக்கு. இதையெல்லாம் திமுக அரசாங்கம் தடுக்க தவறி விட்டது. எவ்வளவு காலமாக இது நடந்து கொண்டிருக்க தெரியுமா? விவசாயத்தை காக்க தவறி திமுக, சாயப்பட்டறைகளை திறந்து விட்ட திமுக, பவானி ஆற்றை அழிக்கும் திமுக, நுயர் ஆற்றை அழிக்கும் திமுக, இண்டஸ்ட்ரீஸ் வளராம விடுற திமுக, இப்படி திமுக திட்டிட்டு அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுவாரு? அவர் முடிச்சிருவார். நீங்க சொல்ல இதான் டெம்ப்ளேட்டா இருக்க போது நீங்க வந்து இத அப்படியே பொருத்தி கூட பார்க்கலாம். விஜய் இதான் பேச போறாரு, இது தவிர எதுவும் பேச மாட்டாரு. அதுக்கு அடுத்தாக செங்கோட்டையன் அவர்கள் அவருக்கு அதிமுக பேரை சொல்லி பேசுறாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்லி பேசுறாருங்க தெரியல. இந்த கூட்டத்தை பார்த்தாலே எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் அவர் பேசுவார். எவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் சேர்த்திருக்கேன் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய மாசான கூட்டம் பாத்தீங்களா? இந்த பக்கா மாஸ் கட்சிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கறதை செங்கோட்டையன் அவர்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 2 பேரும் மாறி மாறி பேசுவாங்க. புஷியானந்தம் முன்னாடி சொன்ன மாதிரி எதுவுமே பேச மாட்டாரு. செங்கோட்டையனை பத்தி 2 வார்த்தை பொழுது பேசுவாரு.
விஜய் பத்தி 2 வார்த்தை புகழ்ந்து பேசுவாரு. ஆதவ அர்ஜுனா வழக்கம் போல திமுக சம்பந்தம் எல்லாம் திட்டிட்டு அவர் போயிடுவார். இதுதான் நடக்க போகுது. நம்ம பெரிய எதிர்பார்ப்புல நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. டெம்ப்ளேட்டா என்ன பேசுவாரோ அதைத்தான் விஜய் அவர்கள் பேசுவார். அதை தாண்டி அந்த கூட்டத்தில் ஒன்றும் நடந்து விடாது. இந்த கூட்டத்தை வச்சு வழக்கம் போல ட்ரோன் ஷாட் வச்சுட்டோம். நீங்க காலையில இருந்து இந்த கட்சிகள் வந்து 11 மணிக்கு கூட்டமா காலை 8:30 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க செய்தி சேனல்கள். காலை 8:30 இருந்து கூட்டம் வந்து விட்டது பாருங்கள், கூட்டம் வந்து விட்டது பாருங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கூட்டத்துக்கு போறது கொஞ்சம் கவனம். பொதுக்கூட்டம் ரோட் ஷோ கிடையாது. பட் இருந்தாலும் கவனமா இருந்து உங்களோட உயிரை எப்படி பாதுகாத்துக்கணுமோ அந்த உயிரை பாதுகாத்து வெளியே வாங்க அப்படிங்கறத நம்மளோட அட்வைஸா இருக்கும். ஏன்னா அந்த கூட்டத்தில் எவ்வளவு தூரம் எல்லாம் உங்களோட அட்வைஸ் நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா கட்சி சார்பா வந்து என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா ஆர்கனைஸ் பண்றது செங்கோட்டையன் அவர்கள் பலத்த அனுபவசாலி. இந்த முறை வந்து சரியா பண்ணிடுவார் நீங்க நினைக்கிறீங்களா? ஓரளவுக்கு அதுக்கு எனக்கு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் அவனா கரூர் இன்சிடென்ட்டை பார்த்திருக்காரு. அவர் நிறைய ஆர்கனைசரா இருந்திருக்காரு. ஏன்னா அவர் பெரிய ஆர்கனைசரா இருந்த காரணத்தினால எந்த தொய்வுகளும் ஏற்படும். இன்னைக்கு வரைக்கும் தாவேக்காவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியவே தெரியாது. ஒரு தண்ணி பாட்டிலை எப்படி சப்ளை பண்றதுங்கிறதோ, ஒரு சின்ன சிற்றுண்டி எப்படி கொடுக்கறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க யாருக்கும் சாப்பாடு போடுறது கிடையாது. வெயில காய விடுறதுக்கான வேலைகளை நிறைய பார்த்துட்டே இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் அதை கொஞ்சமாவது மாற்றுவார்கள் சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் அந்த நம்பிக்கையை தக்க வைக்க வேண்டும். நான் உண்மையிலே நான் அவங்களோட இதுல நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பெரியாரை தாண்டி நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தயவு செய்து அவங்க மக்களை காப்பாத்துங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுங்க, அவங்களுக்கு தேவையான கழிவுறை. ஏன்னா இந்த கூட்டம் என்பது 6 மணிக்கே கூட்டம் ஆரம்பிச்சாரு. புஷியானந்த் இப்ப என்ன பண்ணுவாரு, நம்ம கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் வரணும். ஏன்னா செங்கோட்டையன் அதிமுக கொஞ்சம் பேர் கூட்டிட்டு வருவாரு. நம்ம கூட்டம் பெரிய மாஸ் காமிக்கணும். ஏன்னா தளபதி வரப்போறாரு. பாண்டிச்சேரி மாதிரி சொதப்பலாக ஆயிடாம நீங்க ஒரு பெரிய கூட்டமா இதை மாற்றி காட்டணுங்கிற ஒரு அசைன்மெண்டோட வேலை செய்வாங்க. பெரிய கூட்டமா மாற்றி அதை காண்பிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்வார்கள். ஒரு பரபரப்பா இன்னைக்கு ஏற்படுத்துவாங்க. ஏன்னா இதற்கு பிறகு இந்த வருடத்தில் இதான் கடைசி கூட்டமாக இருக்கும். அதனால இந்த பரபரப்பை தக்க வச்சுதான் அடுத்த ஒரு 12 நாளைக்கு இவங்க பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்கு பிறகு ஜனநாயகம் ரிலீஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்னு 18ஆம் தேதி முடிந்த உடனே செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடும். அவங்கள வந்து எப்பயுமே ரசிகர்கள் எங்கேஜா வச்சுக்கிறதுக்கான வேலைகளும் தொடர்ச்சியா, அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வரணும், எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கும். கட்சி தொடர்ச்சியா பரபரப்பாக தான் இருக்கும். பட் இதை ஒரு பேசுபொருளா வைத்துக் கொள்வதற்கான சில வேலைகளை தொடர்ச்சியா பார்த்துக் கொண்டே தான் இருப்பார்கள். நாங்கள் மறுபடியும் எங்களுடைய கொள்கை எதிரியோட கூட்டணி கிடையாது, திமுக கூட்டணி கிடையாது, அதிமுக நாங்கள் கூட்டணி கிடையாது என்பது செங்கோட்டையன் அவர்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதான் நடக்கும். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் அரசியல் சார்ந்த எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார்.